அரங்கிலே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இனமான உறவுகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்றீர்கள். இந்த மண்ணை மிக சிறப்பாக எழுச்சியோடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கின்றார்கள். அதே போல அனைத்து கட்சிகளும், ஒரு கட்சி விடாமல் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த விழாவிலே பங்கேற்று अभिगोत्राणि सहसागाः यज्ञं वर्गे अकल्पयन् वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवरम्
இப்பொழுது மாமன்னருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காவிரி, வைகை, தாமிரபரணி ஆகிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புண்ணிய தீர்த்தமானது அபிஷேகமாகிறது. नमस्ते वायो मामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं प्रथमवादिशं सत्यमवादिशं अन्मामावीत तद्भक्तारमावीत आवीत्मावीरामदत्तां देवेभ्यः सर्ववेद्यो सर्वपृथिवी सर्वविश्वमिदं जगत् सर्वचन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति पादं प्राणापाणो मृत्योर्मापादं प्राणापाणो मामाभ्राजो दधातु கடந்த 7 ஆண்டுகளாக பண்டைய கால பாரம்பரிய பிரமுடி நாம் செய்திருந்தாலும் கடந்த 2 மன்னர் பெருமாளின் புகழ், மன்னர் பெருமாளின் புகழ், மன்னர் பெருமாளின் புகழ், மன்னர் பெருமாளின் புகழ், தற்பொழுது மகா தீபாவளி ஃபோன் பண்ணுறேன் समर्पयामि
மக்கள் பேரவை இந்த நன்னாள் பொன்னாள் நாங்க மதுரை அருளாஸ்புரம் தத்தநேரி அசோக் நகர் மேற்கு 2வது தெருவில் ஒரே குடும்பமாக நாயுடு இன சொந்தங்களாக நாங்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஒவ்வொருத்தருடைய புன்முகத்தை பாருங்கள், முகத்தை பாருங்கள். ஓராண்டு ஈராண்டு இல்லை, மதுரை மாநகரிலே 443வது ஆண்டு கம்பீரமாக பல ஒரு கெட்டவர்களை தீயவர்களை டெல்லி சுல்தானை அழித்து இன்று எங்களை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான 443 ஆண்டு ஆளுநை திருமலை நாயக்கரை இந்த விழாவை நாங்கள் சீரும் சிறப்பமாக ஒன்று சேர்ந்து ஒரே சீருடை அணிந்து பால்குடம் இன்றி எங்கள் தலைவர் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் படை சூழ்ந்து இங்கே அருளாஸ்புரத்தில் நாயுடு சங்கத்தின் சார்பாக ஆனந்தமாக இன்று பாருங்கள். இந்த நாள் எங்களுக்கு கிடைக்குமா? அப்பேற்பட்ட இந்த நாளில் நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த மகாலை பாருங்கள், தினந்தோறும் நாளை வந்தால் உள்ளே நுழைவதற்கு கட்டணம் வாங்குவார்கள். ஆனா இந்த ஒரு நாள் 365 நாள்ல தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் தினமும் முருகனின் தைப்பூச நாளும் இந்த மன்னர் திருமலை நாயக்கரும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய ஒரே நாள் இந்த பொன்னான நாள், இந்த பௌர்ணமி நாள். இந்த நாளிலே இந்த மகாலிலே இலவசமாக உள்ளே வரலாம், சுற்றி பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு படைப்பை கொடுத்தவர் தான் இந்த மாமன்னர் திருமலை நாயக்கர். எந்த ஒரு 51 சக்தி பீடம் இருக்கிறது. அந்த 51 சக்தி பீடத்திலே மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் ஒன்று அந்த உலக அதிசயம் சொல்வார்கள். அதுல 1 2 கிடையாது. முதல் அதிசயமே மீனாட்சி அம்மன் கோயில். அல்ல கொட்ட கொட்ட கிடைக்காத அவ்வளவு ஆபரணங்கள் அங்கே விழுந்து கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஆலயத்திலே இந்த திருமலை நாயக்கர் கம்பீரமாக அங்கே சிலை வைத்திருக்கிறார்கள். வேற எந்த ஒரு கோயிலும் கிடையாது. அப்பேற்பட்ட எவ்வளவு ஒரு பெருமையிலே நான் இந்த மதுரையில் இருக்கிறோம். எந்த ஊருக்கு அழிவு வரலாம், இந்த மதுரைக்கு அழிவே கிடையாது. அப்பேற்பட்ட திருமலை நாயக்கரை நாங்கள் கொண்டாடாம இருக்க முடியுமா? ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாள் எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகரமான உன்னத திருநாள். வாழ்க திருமலை நாயக்கர்! ஓம் நம சிவாய. முன்னாள் மேயர் திரவியம் அவர்களே, பேராசிரியர் ஜெயபால் அவர்களே, எங்களை எல்லாம் அழைத்து பெருமத்தை போர்வார் தளபதியார் மாரியப்பன் அவர்களே, பாசமிகு சகோதரர் சக்தி விநாயகர் பாண்டியன் அவர்களே, நாம் கொண்டாடுகிறோம். அதே போல நம் வாழ்விலும் நம்முடைய சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு பணியை செய்ய வேண்டும், நாமும் செய்து ஒரு வரலாற்றை படிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் எல்லாம் நினைவுட்டு தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு ஆதரவளித்து அனைவரும் நம் சமுதாயம் வழிபெற வலிமை பெற திரு கரூர் மதன் அவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்களையும், அன்புக்குரிய குன்றத்து சட்டமன்ற உறுப்பினர் எங்களது அருமை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களையும், அண்ணன் கருப்பியா அவர்களையும், மாணிக்கண்ணன் அவர்களையும், அண்ணன் மாரிசாமி அவர்களையும் அன்போடு தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பாக அன்புடன்
வரவேற்கிறோம். நாயுடு சங்கத்தைச் சேர்ந்த இனிய பல்வேறு பொறுப்பாளர்கள் போன்றதற்குரிய இங்கே வருகிறது மிகச் சிறப்பு சேர்த்திருக்கிற எங்களுடைய மதிப்பிற்கும் பேருக்குரிய புரட்சி தலைவர் சிறப்பாக பணியாற்றி விஷயம் குறிப்பாக நாட்களுக்கு பின்னால் இந்த சமுதாயத்துடைய நிர்வாக பெருமக்களே, எனக்கு முன்னாலே எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர், மேயர் அவர்கள் திருமலநாயக்கருடைய அருமை பெருமைகளை இங்கே எடுத்து சென்றார்கள். கழகம் தொடங்கிய காலம் தொட்டு அன்புக்கு முந்த மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தன் மதுரைக்கு இன்றைக்கு உலகமே மதுரையை பாராட்டி இருந்ததென்றால் இந்த பாராட்டுக்குரியவர் யார் என்றால் முழுக்க முழுக்க மாமன்னர் திருமலநாயக்கர் தான். அழகரு எங்க பாரு பாரு திருமலநாயக்கர் புகழ், திருமலநாயக்கர் புகழ், திருமலநாயக்கர் புகழ், தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம், தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம், திருமலநாயக்கர் புகழ், திருமலநாயக்கர் புகழ். குல விளக்கு என்று சொல்லலாம். நம்மளுடைய முப்பாட்டில் இங்கு வந்து அவருக்கு மாலையை அணிவித்து கொண்டாடி கொண்டிருப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழாவிற்கு அண்ணன் திருமலநாயக்கர் அவர்களின் 43 வெற்றிகரமாக கொண்டாடப்படுவதை நிதி ஒதுக்கினார். பணியின் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த திருமணங்களை தெரிவிக்கிறோம். அதே போல நலவாரியம் தனியாக அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளோட கோரிக்கை. அதே போல இந்த வீரம் மிகுந்த இந்த மதுரை மண்ணில் வீரமிகுந்த ராணி மங்கம்மாள் அரண்மனையில் அவருக்கு முழு சிறு உருவ சிலையை உருவாக்க வேண்டும். அதே போல காந்தி மியூசியம் முகப்பு வாயிலில் ராணி காந்தி மியூசியம் என்று எழுதி முகப்பில் வளைவு ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகள்லாம் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நிறைவேற்றுன்ற நோக்கில் இங்க வைக்கிறோம். வருங்காலங்களில்
தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கிற நாயுடு மற்றும் நாயக்கர் இன மக்கள் ஆட்சி கட்டிலில் இருப்பவர்களை ஆட்சி கட்டிலில் தக்க வைக்கவும் மாற்று அரசியல் சக்திகளை உருவாக்கணும்னாலும் தெலுங்கின மக்களால மட்டும்தான் முடியும். அதனால தெலுங்கின மக்களை இழிவுபடுத்தாமல் அந்தந்த தொகுதிகளில் அவர்கள் கேட்ட விரைவில் அறிவிக்கிறோன்னு இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்து அடுத்த ஆண்டு கண்டிப்பாக திருமலை நாயக்கர் மகால் அருகில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை வெண்கல சிலையாகத்தான் இருக்கும் என்று விழாவில் கலந்து கொள்வதற்காக தேனியில் இருந்து வந்துள்ள அனைத்து உறவுகளையும் தேனி பூடி சுற்றுகிராமத்தைச் சேர்ந்த மொத்தம் 25 பேர் உறவுகள் அனைவரும் உள்ளே வந்து அமர்வுபடி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வந்து அமர்ந்து மன்னர் விழாவை மிகவும் சீர் சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மன்னர் விழாவிலே நாம் செய்துள்ள மதுரை மாவட்டத்திலே மன்னர் செய்துள்ள அரும்படிகளின் நினைவு ஆண்டு ஒரே விழாவாக நடத்திட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். மன்னர் மாவட்ட திருமநாயக்கர் அவர்களுடைய அருளை வேண்டியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். கோடி ஜக்கமநாயக்கன்பட்டி அனைத்து உறவுகளும் வந்து அமர்படி வரவேற்கின்றது. பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ராம சீனிவாசன் அவர்களும், மாநில பொறுப்பாளர் அன்பாளர் ஐயா சுதாகர்ஜி அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களையும், ஒன்றிய பாரதிய ஜனதா அவர்களையும், ஒன்றிய தலைவர், பகுதி தலைவர், வட்டார தலைவர்கள், மண்டல தலைவர்கள், அவர்களுக்கு நாயுடு சங்க சார்பாக சால்வனி கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழே கூட பாருங்க, எல்லாம் மேலே ஏறாதீங்க. சரி தாங்க, ஏறாதீங்க, அதை பாட்டிக்க வேண்டாம். ஏறாதீங்க. சார் வாங்க சார், வாங்க அடுத்தடுத்து வாங்க வந்துக்கிறாங்க சார், வாங்க. இந்த காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த டக்குனு இறங்க, போட்டோ எடுத்து டக்குனு இறங்க.
எங்களுக்கு அழைப்பு விடுத்த மேடையில் உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் மற்றும் எங்கள் மீது பற்று கொண்டு தளபதியின் மீதும் பற்று கொண்ட நமது சமுதாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் உங்கள் நம்பிக்கைக்குரியவனாக தமிழக வெற்றி கழகமும் தளபதியும் இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ஏனாம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரன் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறேன். அன்புடன் கடம்பூர் ராஜினி அவர்களுக்கு கொண்டாட கொண்டப்படுகிறது. மதுரை நகரில் எத்தனையோ விழாக்கள் நடைபெற்றாலும் இன்னும் சித்திரை திருவிழா நடக்கும். அழகர் ஆற்றுல இறங்குதுன்னா மதுரைக்கு சிறப்பு. அதே போல் தைப்பூச திருவிழாவில் ஆண்டுதோறும் ஒருவர் நினைவு கூறப்படுகிறார், வணங்கப்படுகிறார், மரியாதை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அது மாமன்னர் திருமலை நாயக்கர் என்பது ஒரு அறிந்த உண்மை. ஏனென்று சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு தலைவர்கள், அரசர்கள், முன்னாலே சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து மறைந்தார்கள். மறைந்த பிறகு நினைவிலே கூறப்படுவர்கள் யார் என்று சொன்னால் வாழ்ந்த காலத்திலே சிறப்போடு வாழ்கின்ற காலத்தில் அவர்கள் செய்த சாதனைகள் பின்னாலே அவர் மறைந்த பிறகு வரலாறாக வாழ்கின்ற பெருமை பெற்றவர்கள் ஒரு சிலர் தான் உண்டு. அந்த ஒரு சிலரில் மதுரை போட்டதும் மாமன்னர் போட்டதும் மதுரை போட்டதும் என்று பெருமைக்குரியவர் மாமன்னர் திருமலை நாயக்கர் என்பது மிக சிறப்பானதாகும். அந்த வகையில் இன்னைக்கு எப்படி மகளுக்கு பல் வரிசையா இருக்கா? ஏவாம்மா மகளுக்கு பல் வரிசையா இருக்கா? வரிசையா இருக்கா? ஒரு ஆள் முன்னாடி வாங்க. போட்டோகிராஃபர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். போட்டோகிராஃபர் முக்கியமான நேரத்தில் எங்க போனீங்கன்னு தெரியல. இங்க நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். போட்டோகிராஃபர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். வாங்க சார், வாங்க, பேமா வாங்க வாங்க. இதை கவர் பண்ணுங்க, ஃபுல்லா கவர் பண்ணுங்க. நன்னகர்பன்பட்டியை சேர்ந்த ரெங்கநாயகி, மீனா, கீர்த்தி, ரேவதி, ஜோதி, ராஜேஸ்வரி, விஜயலட்சுமி மொத்தம் வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கப்பா? 28 பேர். நன்னகர்பன்பட்டியை சேர்ந்த 28 பெண்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவரு சொல்லி அவருக்கு சொல்லியா? தம்பி வாங்கினவங்க அங்கே அங்கே போங்க. திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை
சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.